கௌதம் மதுமிதா சீரியல்ல இப்போ ரடகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். கம்பெனியில் வந்து வழக்கறிஞரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் சொன்னனால வந்திருக்காங்க. அப்படியே கேபின்குள்ளே வந்து எதார்த்தமாக வந்து வரப்போ சந்தோஷ் இருக்காங்க. உங்ககிட்ட வந்து நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு கிளைண்ட் வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் தான் வந்து சரி செஞ்சு தரணுங்கிற மாதிரி சந்தோஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம கௌதம் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. டேய் இவங்கள்ட்ட அப்புறமேட்டு பேசிக்க, என்னோட அப்பாயின்மெண்ட்டு நான் இவங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக வந்து பேசணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது தனியாக பேசணுமா? என்னடா சொல்கிற? அதெல்லாம் முக்கியமான விஷயம்டா, நான் தனியாக பேசணும்னு சொல்கிறேன்ல. சரி நண்பா, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெளியில் வந்து போகிறாங்க நம்ம சந்தோஷ். அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது, எதுக்காக வந்து கௌதம் இது மாதிரி வழக்கறிஞரை கூட்டிகிட்டு வராங்கன்னு. அவங்களுக்கு தலையும் புரியல வாழும் புரியல, அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்பான்னு பார்த்து, நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசிச்சு வந்து பாருங்கள். ஏன்னா இது மொத்த பேர் இருக்கிறப்ப நீங்கள் சொல்ல போகிறேங்கிறீங்க. நிச்சயம் இது மற்றவங்களுக்கு வேணால் மனக்கசப்பாக இருக்கலாம். ஆனால் மதுமிதாவோட ஆசை என்ன ஏதுன்னு தெரிஞ்சப்ப நம்ம அதுக்கு வந்து முட்டுக்கட்டை எதுவும் போடக்கூடாது. அவங்கள ஃப்ரீயாக வந்து பறக்க விட்டுறணும். அவங்களுக்கு இதுதான் பிடிக்குதுன்னா அந்த வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஓகே தான். ஆனால் நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க? இது தனியாக மதுமிதா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாமே. நானே பார்த்துட்டேன். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் மதுமிதாவுக்கு வந்து பிடித்தம் இல்லாமல் தான் இந்த கல்யாணம் வந்து நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. அவங்க அப்பா அம்மா தான் ஏதோ சொல்லி சம்மதம் வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஆரம்பத்தில் என்ன சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது, இவனெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல மதுமிதா வந்து சொன்னது எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சு பார்க்குறாங்க. கௌதம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நாளும் தெரிஞ்சவர். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் கேஷுவலாக வந்து இதை எல்லாரும் முன்னாடி சொல்லணுமா? அதை மட்டும் ஒரு வாட்டி 2 வாட்டி யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் எல்லாத்தையும் வந்து சொல்லி அந்த வழக்கறிஞருக்கு புரிய வைக்க பார்க்குறாங்க. ஓகே, இது மாதிரி பிரச்சனைனா தாராளமாக வந்து சொல்லிவிடுங்க. மதுமிதாவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கு மற்றவங்க வந்து தடையாக இருந்ததுனால நீங்கள் எல்லாரும் முன்னாடி சொல்லி புரிய வச்சு அவங்களோட நியாயமான வாழ்க்கையை வந்து வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து பெரிய மனசுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் கிட்ட வந்து வழக்கறிஞர் வந்து பேசும்போது, இந்த ஃபார்மில் வந்து கையெழுத்து போட்டிங்கன்னா, அடுத்த ஃபார்மாலிட்டீஸ்க்கு வந்து போயிடலான்னோன்னே, அந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போடுறப்ப பழசெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மதுமிதா உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை எப்படி என்னால் அமைச்சு தர முடியும்? அதனால் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு தரேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் மட்டும் போகிறாங்க. என்ன நண்பா, வழக்கறிஞர்லாம் வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்காங்க. எல்லாரும் முன்னாடி சொல்ல தானே போகிறேன் ஈவினிங் நேரத்தில், உனக்கும் இது சர்ப்ரைஸாக இருக்கட்டும். என்னது எல்லாரும் முன்னாடி சொல்ல போகிறானா? வழக்கறிஞர் வந்திருக்காங்க, மதுமிதாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறானா? எதுக்காக இருக்கும்? சொத்து எழுதி வைக்கிறானா? இல்லை வேறு எதுவும் காரணமா? ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சந்தோஷ். வீட்டில் ஒரு பக்கம் வந்து ஏதாவது ஒரு பண்ணி மதுமிதாவை இந்த பக்கம் வர வச்சிடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கிரண் ஆஃபீஸ்லேயே வந்து சின்னதாக வந்து சவால் வந்து விட்டுருக்காங்க. நிச்சயம் பாருங்களேன், மதுமிதா வந்து இன்றைக்கி சாயங்காலம் தான் வந்து என் பார்ட்டியில் தான் கலந்துப்பாங்கிற மாதிரி தப்பான ஒரு முடிவு வந்து சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்கள்ட்ட. என்ன சொல்கிறீங்க? அப்போனா கௌதம் சார்கிட்ட வந்து பார்ட்டி குடுக்குறப்ப அவங்க ஒய்ஃப் உன்கிட்ட வந்து பேசுவாங்களா? நீ வந்து சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து அரசல் புரசலா நம்புறனால எங்கள் வேலைக்கே வந்து ஆப்பு வச்சுருவோப்புல இருக்கே. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. சரி சவாலாகவே வச்சுக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே, எங்களோட 1 மாதம் சேலரி அப்போனா 1 மாதம் சம்பளத்தை வந்து ரெடியாக வந்து வச்சுக்கோங்க குடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிரண் என்னடா அவன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம். கிரண் வந்து ஒரு திட்டம் வந்து போடுறாங்க. ஆஃபீஸில் இது மாதிரிலாம் பேசிட்டு வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஐடியா வந்து யோசிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சேரில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மதுமிதா இந்த பக்கம் வந்து கியூட்டாக அழகாக வந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க. என்னது இன்னைக்கு ஏகப்பட்ட பேர்லாம் வந்திருக்காங்க. ஆமாம்மா, பார்ட்டினாலே கௌதம் அசத்திடுவான். அதுவும் மதுமிதாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே பார்ட்டி. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம், அதாவது உன்னோட பர்த்டே பார்ட்டியை சும்மா விட்டுருமானா? கலக்கிடுவான். குறைஞ்சது ஒரு 500 பேராவது வருவாங்க. என்னது 500 பேர் வருவாங்களா? என்ன சொல்கிறீங்க? கல்யாணத்துக்கு மாதிரி செலவு பண்ண போகிறாரா? ஆமாம், நிச்சயம் வந்து எத்தனை லட்சத்துக்கு வந்து கிஃப்ட் வாங்க போகிறான்னு தெரில. எத்தனை லட்சம் செலவு பண்ணுறான்னு அவனுக்கு தான் தெரியும். ஏய், அவனோட ஆசை பொண்டாட்டி நீ. உனக்காக அவன் செலவு பண்ணாமல் வேறு யாருக்காக வந்து செலவு பண்ணுவாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லோரும் வந்து திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. உனக்காக தான் மதுமிதா எல்லாமே கௌதம் வந்து பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனோட அன்பு பாசத்தெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் கிரண் வந்து ஐடியா வந்து பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து கிரண் வந்து ஸ்ருதி ஃபோனை வந்து தெரியாமல் வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிச்சயம் என் வாய்ஸில் பேசினா மதுமிதா வந்து நம்மளை அடித்தானா அடிப்பா. இப்போ நம்ம ஸ்ருதி வாய்ஸில் வந்து பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க. ஏய், என்னாலலாம் இவன் கூடலாம் வந்து வாழலாம் முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. என்ன சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது ஸ்ருதி வந்து ஆப்போசிட்டில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுனால தான் ஸ்ருதி ஃபோனை வந்து எடுத்துகிட்டு
அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கிரண். என்ன நினச்சிட்டு இருக்க? கிரண் எதுவும் பிரச்சனை பண்ணுறானா? ஆமாம், அவன் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இப்போ வந்து பார்ட்டிக்கு நிம்மதியாக வந்து நான் மட்டும் வந்துட்டு வரலான்னு பார்த்தேன். இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா எனக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நான் வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கே போகலான்ட்டு இருக்கேன். கிரண் இனிமேல் தேவையே இல்லை. அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. நீ வேற இல்லாட்டி எனக்கே வந்து பிரச்சனையாயிடும் போல இருக்குது. இவன் அந்தளவு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். இப்போதைக்கு இந்த பர்த்டே பார்ட்டி முக்கியமா? இல்லை ஸ்ருதியோட வாழ்க்கை முக்கியமா? பர்த்டே பார்ட்டி எப்போ வேணாலும் கொண்டாடிக்கலாம். ஸ்ருதியோட வாழ்க்கை தான் முக்கியங்கிற மாதிரி மதுமிதா மாட்டுக்கும் அங்கே ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க. கௌதம் மாட்டுக்கும் ஆஃபீஸ்லேருந்து வந்து அந்த ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து காரில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்ருதி வந்து இதை பார்த்துட்டாங்க. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதுவும் ஏன் வாய்ஸில் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து கேட்டோன்னே அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் யார்கிட்டையும் பேசலை, ஃபோனை குடுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோனை வந்து சர்ச் பண்ணுறப்ப, ஏய் ஏன் ஃபோனில் நீ பேசிக்கிட்டு இருக்கியா, அச்சச்சோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யாருக்கு ஃபோன் பண்ணதுன்னு பார்த்தா மதுமிதாக்கு எதுக்குடா ஃபோன் பண்ணேன், எதுக்குடா சொல்ல புரியா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு ஸ்ருதி வந்து திட்டுறாங்க. ஆமாண்டி, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, அவளை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் உன் வாய்ஸில் பேசி அவளை என் வீட்டுக்கு வர வைக்க போகிறேன். நாங்கள் 2 பேரும் இங்கே பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏய் ஏன் முன்னாடியே வந்து என் ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வந்து பர்த்டே பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறியே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு இதுக்கு தெரிஞ்சதுக்கே இவ்வளோ கோவப்படுறியே. நான் வந்து அவளை ஏன் பொண்டாட்டியே ஆக்கிக்க போகிறேன். வேணாண்டா, எங்கள் அப்பாவை கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல. ஆகும்னா உங்கள் அப்பாவை கூப்பிட்றேன்னு சொல்லி பர்ஃபார்ம் மேலே பர்ஃபார்ம் பண்ணுற. ஏன் உங்கள் அப்பா வந்தால் நாங்கள் பயந்துருவோமா? எனக்கு இனிமேட்டு நீ தேவையே இல்லை. எனக்கு உன்னை விட மதுமிதாவை தான் பிடிச்சிருக்கு. இத்தனை நாளாக நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பை இப்போ நான் சரி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கிரண் வந்து ஸ்ருதி கிட்ட ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க. ஸ்ருதி வந்து என்னடா நீ ஓவரா பண்ணிகிட்டு இருக்கடா, நான் பாவம் இல்லையா, பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்லாட்டா என்னடா, நானும் வந்து போனா போகட்டும், இது வரைக்கும் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் வேலைக்கு வெட்டிக்கெலாம் போகாமல், பரவாயில்ல உன் செலவையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்றைக்கா இருந்தாலும் நீ திருந்துவேனே. ஆனால் நீ வேலைக்கே போகலன்னா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீ இப்போ இந்த அளவு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, அதுவும் ஏன் முன்னாடி என் வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லை, உனக்கு மதுமிதா தான் முக்கியம், அதுவும் அவளுக்கு கிடைச்ச வாழ்க்கையும் வந்து நீ போக வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, நிச்சயம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த விஷயத்த நான் இப்போ மதுமிதாவுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து ஃபோன் பண்ணலான்னு இருக்கிறாங்க. உன்னை ஃபோனை கட் பண்ணிவிட்டு, நீ திருந்த மாட்டல்ல, இந்த விஷயத்தெல்லாம் நீ மதுமிதா கிட்ட சொல்லியான்னு சொல்லி ஸ்ருதி கன்னத்துலேயே வந்து பலார்னு அடிக்கிறாங்க. கிரண் உடனே வந்து ஸ்ருதி மாட்டுங்க அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மதுமிதா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவா. அதுக்கப்புறம் நான் நினச்சது தான் நடக்க போகுது.